பாசிப்பயறு மற்றும் அரிசி இப்படி இணைக்கப்படுகின்றன. அவ்வளவு ருசியான உணவு செய்தேன். பச்சை பயறு சாப்பிட இதுவே சிறந்த வழி. ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் பச்சைப்பயிறு எடுக்கவும். 100 கிராம் அரிசி சேர்க்கவும். தண்ணீரை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்கவும். ஊற வைத்த பிறகு அதை அரைத்து எடுக்கவும். பின்னர் முட்டை 2 சேர்க்கவும். 2 நிமிடங்கள் அடிக்கவும். எவ்வளவு சாஃப்ட் அரைத்து எடுத்து அவ்வளவு சிறந்தது. பெரிய கிண்ணத்தில் ஊற்றவும். 100 கிராம் கோதுமை மாவு சேர்க்கவும். 30 கிராம் வெள்ளை சர்க்கரை, ஈஸ்ட் தூள் 1 ஸ்பூன், கட்டிகள் இல்லாமல் கெட்டியாக மாவில் கிளறவும். பல உணவு தர டின்ஃபாயில் கிண்ணங்களை தயாரிக்கவும். இந்த சிறிய கிண்ணம் வெப்பத்தை விரைவாக கடத்துகிறது. எண்ணெய் தடவிய ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றவும். நறுக்கிய சிவப்பு பேரிச்சம் பழம் சேர்க்கவும். அதை ஸ்டீமரில் போட்டு 10 நிமிடங்கள் கொதிக்க விடவும். தண்ணீர் கொதித்த பிறகு அரை மணி நேரம் ஆவியில் வேக வைக்கவும். சுவையான மற்றும் சத்தான பச்சைப்பயிறு கேக் ரெடி. செய்வது இப்படித்தான். பஞ்சு போன்ற மென்மையான மற்றும் இனிப்புடன் பேக்கரியில் வாங்குவதை விட சிறந்தது. குறிப்பாக காலை உணவுக்கு ஏற்றது. நீங்களும் முயற்சிக்கவும்.